Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் வெரைட்டி தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நான் ஒரு பவுலில் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, நீங்கள் ஸ்டோர் பாட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு ஹாஃப் மெஷரிங் கப் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அதில் முக்கால்வாசி கடலை மாவு, அதுக்கப்புறம் மீதி கால்வாசி வந்து உளுந்த மாவு, இது ரெண்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்த மாவு வந்து நீங்கள் வீட்டிலையே அந்த உளுந்தம் பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் வந்து சீவ் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு, இது வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு நான் வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து ஹாட் ஆயில், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பிசையணும் இந்த மாவை. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து சாஃப்டாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நார்மலாக எல்லா மாவும் எப்படி பிசைவோமோ அதே மாதிரி வந்து நம்ம இதுக்கும் பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து தட்டைக்கு வந்து ரொம்ப இறுகலாக இருக்கக்கூடாது மாவு, அப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் தட்டைக்கு இந்த மாவை எடுக்கும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த இதை எடுத்துக்கோங்க. அந்த 1/2 கப்பில் வந்து கடலை மாவு இருக்குல்ல, அது வந்து 3/4 அளவுக்கு வர மாதிரி, மீதி 1/4 அளவுக்கு வந்து வறுத்த உளுந்த மாவு, அதுதான் வந்து அளவு. ஸோ இப்போ நான் பிசைஞ்சு முடிச்சிட்டேன். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து உருண்டைகளாக உருட்டி நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து நான் விரித்து வச்சுருக்கேன். பட்டர் பேப்பரில் வந்து ஒரு கார்னரில் மட்டும் நான் கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வந்து தடவி விடுங்க, அதை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அந்த சைட்லேயே. ஸோ அது மேலே வந்து நம்ம உருட்டி வச்சுருக்க ஒரு உருண்டையை வச்சுட்டு இன்னொரு பார்ட் ஆஃப் த பேப்பர் எடுத்து அது மேலே வைங்க. அந்த உருண்டை மேலே வச்சுட்டு ஒரு கிண்ணமோ இல்லை டம்ளரோ ஃப்ளாட் பேஸ் இருக்க மாதிரி ஒரு திங்கை எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையை வச்சு வந்து இன்னும் கொஞ்சம் லேஸாக உங்களுக்கு எந்த அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாதிரி லேஸாக வந்து தட்டிக்கோங்க. ஸோ இப்போ தட்டைக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப மெலிசாகவும் தட்ட போகிறதில்ல, ரொம்ப தடியாகவும் தட்ட போகிறதில்ல, ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம வந்து தட்ட போகிறோம். ஸோ இப்போ தட்டினதுக்கப்புறம் இப்படி ஈஸியாகவே வந்து இது எடுக்க வந்துடும் அந்த பட்டர் பேப்பர்லேருந்து. ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைனாலும் துணியில் வந்து நீங்கள் வந்து வச்சு தட்டிக்கலாம். வாட்டர் லைட்டாக நனைச்சிட்டு துணியை வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும், அதுக்காக தான் வந்து நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணேன். ஸோ அகெயின் நீங்கள் அதே மாதிரி ஒரு யுட்டென்சில் வச்சு நீங்கள் தட்டிக்கலாம். என்ன ஒன்று, அது ஃப்ளாட் பேஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் தட்டிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து அதில் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்படி தட்டி வச்சுருக்க அந்த மாவில் வந்து ஒரு ஃபோர்க்கை வச்சு நீங்கள் ரேண்டமாக வந்து ஹோல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த எண்ணெயில் வேகிறப்ப வந்து அது பபிள்ஸாக வரும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் வராது. தட்டை வந்து உப்பி வராமல் ஈவனாக அப்படியே ஃப்ளாட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த ஹோல்ஸ் போடுறோம். ஸோ நான் இப்போ அந்த தட்டி வச்சுருக்க தட்டையை வந்து ஆயிலில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆயில் வந்து மீடியம் சூடாக இருக்கணும். மீடியம் சூடான ஆயிலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் திருப்பி குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குக் பண்ணி எடுத்துட்டேன். எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், பட் ஆனால் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிரும். ஸோ இதே மாதிரி மெத்தடில் வந்து நான் மற்ற தட்டைகளையும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.